ஸ்தோத்திரம். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் அநேகர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் போகிறேன். ஐயோ, எனக்கும் என் கணவனுக்கும் ஆகாது பாஸ்டர், அவர்கிட்ட போய் யார் பேசிக்கிட்டு இருப்பா, அவர் சும்மா நான் ஏதாவது சொன்னாலே, நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. நீங்கள் வேறு சிஸ்டர், உங்கள் கணவனை நீங்கள் சர்ச்சை கூட்டிகிட்டு வரலாம்ல, பிரதர் நீங்கள் உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வரலாம், பிள்ளைகளை சொல்லலாம். ஐயோ, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் பாஸ்டர், அவன்கிட்ட போய் அதனால நான் அவன்கிட்ட பேசுறதே விட்டேன், நான் அவன்கிட்ட சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஜலப்பிரளயத்துக்கு தப்புறதுக்காக ஆண்டவர் உருவாக்க சொன்ன பேழைக்குள்ள யார் யார் போனா பாருங்க. நோவாவுடைய மனைவி, அவருடைய குமாரர், அவருடைய குமாரனுடைய மனைவிகள். அப்ப பாருங்க, அவர் தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற ரீதியில வளர்த்து வைத்திருந்திருக்கிறார். மருமகள்களை முதற்கொண்டு, இந்த காலத்துல மருமகள்கள் சொல்றத அவங்க மாமனாரை மாமியாரை மதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம். இங்க பார்க்கிறோம், நோவா தன்னுடைய குடும்பத்தை உள்ளே கொண்டு போனார். உங்களுடைய குடும்பம் எப்படி? நோவா சொல்லல, இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்பா, அவங்கெல்லாம் ஆண்டவரை நிராகரிக்கிறாங்க, நான் போய் நான் போறேன், அது போதும் எனக்கு, நான் என்னுடைய வாழ்க்கை வாழ்றது பெரிய கஷ்டமா இருக்கு. இல்ல, தன்னுடைய குடும்பத்தை அவர் ஆதாயப்படுத்தி வைத்திருந்தார். உங்கள் குடும்பம் எப்படி? உங்கள் குடும்பம் பரலோகம் போகுமா? அதை நாம் நினைத்து பார்ப்போம். பாய்.